ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் கன்னி ராசி நேயர்களே, கன்னி லக்ன நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் நம்முடன் இருப்பதை உணர்த்தக்கூடிய 3 முக்கிய அறிகுறிகளை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க, சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தவங்களும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் அவங்க மதித்து வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா, அதாவது ஒரு பிள்ளையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்க, சரிங்களா? ஒரு பிள்ளையோட பாதுகாப்பு ஃபஸ்ட்டு யார் ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு அந்த பிள்ளையோட தாய் தான், சரிங்களா? அந்த மாதிரி குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பாதுகாக்கும், நல்ல முறையில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். உங்கள் வீட்டில் குலதெய்வத்துடைய பாதுகாப்பு இருந்தாவே, குலதெய்வத்துடைய நடமாட்டம் இருந்தாவே, உங்கள் வீட்டில் இந்த தீய சக்திகளான பில்லி, சூனியம், கந்திஷ்டி, பொறாமை, ஏவல் எதுவுமே உங்களை ஒன்றுமே பண்ணாது. உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. அப்படி குலதெய்வம் உங்கள் வீட்டை கண்ணை இமை எப்படி காக்கும், அந்த மாதிரி உங்களை குலதெய்வம் அந்த அளவுக்கு உங்களை பாதுகாத்து உங்களை அதாவது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் உங்களை குலதெய்வம் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அதாவது 1ன்றது 2ஆம் மாறும், 2ன்றது 4ஆம் மாறும், 4ன்றது 8ஆம் மாறும், 8ன்றது 16ஆம் மாறும், 16ன்றது 32ஆம் மாறும், சரிங்களா? இந்த மாதிரி 1000ன்றது பலாயிரமாக மாறும், பலாயிரன்றது லட்சமாக மாறும், லட்சன்றது பல லட்சமாக மாறும், பல லட்சன்றது கோடியாக மாறும், கோடின்றது பல கோடியாக மாறும், நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க, சரிங்களா? அப்படி யார் யாரெல்லாம் குலதெய்வத்தை அவங்க மதித்து குலதெய்வத்தை நம்பி வழிபடுறாங்களோ அவங்க வீட்டில் எப்போவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். அதேமாரி நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போடு வாழ்வாங்க. நீங்கள் நல்லவனாக கூட இருங்க, இல்லை கெட்டவனாக கூட இருங்க, அது அடுத்த விஷயம். குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா அது உங்களை பாதுகாத்தே தீரும். தன்னுடைய குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு குடும்பன்றது குலதெய்வத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனாவே அந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. எல்லாமே மங்களகரமான விஷயமாக நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், எல்லாமே வளர்ச்சி பாதையை நோக்கி போயின்னு இருக்கும், சரிங்களா? அப்படிப்பட்ட குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு 3 முக்கிய அறிகுறிகள் தென்படும். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதாவது குலதெய்வம் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாவே அந்த வீட்டில் பள்ளி அடிக்கடி சத்தம் போடும், சரிங்களா? பள்ளி அடிக்கடி தென்படும். அதாவது பள்ளி இருக்கிற வீடு எத்தனையோ வீட்டில் பள்ளிலாம் இருக்குது, ஆனால் இப்போ சத்தம் போடுமான்னு கேட்டால் எப்போயாவது ஒரு டைம் போடும். அது கிடையாது, டெய்லி அடிக்கடி சத்தம் போட்டுன்னே இருக்குன்னு வச்சிங்களா, அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதோ, ஒரு முக்கியமான ஒரு வேலையை பற்றி பேசும்போதோ, ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத பற்றி பேசும்பொழுதோ, சரிங்களா, அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நினைக்கும் போதோ, சரி நம்ம இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம அதை பற்றி நினைக்கும் போதோ பள்ளி சத்தம் போடும். இப்போ மற்ற விலங்குகள்லாம் இருக்குது, சரிங்களா? மற்ற விலங்குனா ஆடு இருக்குது, ஆடுனா அதுக்கு பசிச்சுன்னா சத்தம் போடும். அது அந்தந்த விலங்குகள் அதோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அதுங்க சத்தத்தை எழுப்போம். அதான் ஆடுனா அது ஒரு நேரத்தில் சத்தம் எழுப்போம். அதாவது எப்போ வேணாலும் கற்றுங்க அதுங்களாம். ஆடும் சரி, மாடும் சரி, நாயும் சரி, பூனையும் சரி, கோழியும் சரி, அதுங்களுக்கு என்ன ஒரு 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 எப்போ அதுங்க நினைக்குதோ அப்போ சத்தம் போடும். ஆனால் பள்ளி அப்படி கிடையாது. பள்ளி அப்படி கிடையாது. அதுக்கு அந்த நம்ம ஒரு வீட்டில் பள்ளி எப்போ சத்தம் போடுன்னா, அதாவது அந்த வீட்டில் ஏதாவது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அது சத்தம் போடும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் அது சத்தம் போட்டுதுன்னா அதை செய்யலான்னு அர்த்தம், அது ஓகேன்னு அர்த்தம். அதே மாதிரி பள்ளி எந்த வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் ஆபத்துக்கள் வராது. யாருக்குமே இந்த ரோட்டில் போய் இந்த பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது பள்ளி இருக்கிறவங்க வீட்டில். அதேமாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆபத்து ஏற்பட போகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த பள்ளிக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுன்னா பொத்துன்னு கீழே விழும். அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் அவங்க தலையில் விழும், இல்லை அவங்க மேலே விழும், அவங்களுக்கு முன்னால் விழும், இல்லை அவங்க காலில் விழும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா போகக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா, முக்கியமான வேலையோ இல்லை முக்கியம் இல்லாத வேலையோ நீங்கள் வெளில போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த நேரத்தில் பள்ளி மேலேயோ இல்லை காலிலையோ முன்னாலேயோ ஏதோ விழுந்துன்னா போகக்கூடாது. ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி அதை தவிர்த்துடுங்க, அடுத்த நாள் போங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு போனீங்கன்னா ஆபத்து காத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் பள்ளி உங்களை தடுக்குது, சரிங்களா? அன்றைக்கி போகாதீங்க, அடுத்த நாள் போங்க. சரிப்பா, இப்போ நான் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறேன், ஆஃபீஸுக்கு நான் டெய்லிக்கும் வேலைக்கு போகும்போது நான் பள்ளி நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு 10 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கடுத்து போங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. சரிங்களா? அதேமாதிரி பல்லிக்கு வந்து இறை சக்தியை வந்து கிரகிச்சு அதை வந்து சத்தமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பல்லிக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? விலங்குகள்லேயே அந்த இறை சக்தியை வந்து நமக்கு வந்து நம்ம நினைக்கிறத வந்து இறைவன் வந்து சரி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத தன்னோட அந்த இறை சக்தியை ஈர்த்து நமக்கு சத்தமாக அது வந்து வெளிப்படுத்தி காட்டும். அதுதான் வந்து பள்ளி இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப 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 அந்த லக்ஷ்மி கடாட்சமாக, அதேமாதிரி அதிர்ஷ்ட தேவதைகள், குலதெய்வங்கள் இவைகள் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி லக்ஷ்மி யார் வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறாங்களோ அவங்க அந்த வீட்லேயும் பள்ளி அடிக்கடி சத்தம் போட்டுக்கினே இருக்கும். அதேமாதிரி ராஜபல்லின்னு ஒன்று சொல்லுவாங்க, நல்லா பெருசாக இருக்கும். அந்த பள்ளி வீட்டில் இருந்தாவே அந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்களாம் சீக்கிரமே கோடீஸ்வரனாக மாற போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த வீடு வந்து கூடிய சீக்கிரத்திலே அவங்க வந்து கோடீஸ்வரங்களாக மாற போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வீட்டில் எந்த ஆபத்துகளும் வராது, எந்த நோடியோ எல்லோரும் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி குலதெய்வம் உங்கள் வீட்டில் நடமாட்டம் இருந்ததுன்னா பள்ளி வந்து அடிக்கடி சத்தம் போடும். அப்படி இருக்கிற வீட்டில் எந்த ஒரு பில்லியோ சூனியமோ கண் திஷ்டியோ பொறாமையோ எதுவும் உங்களை வந்து உங்கள் பக்கம் கூட தலை வச்சு படுக்காது. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாகவே போகும். அது எந்த தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாமே அது ஒரு ஏற்றத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்தது நீங்கள் இது வந்து முதல் அறிகுறி. இது வந்து இப்போ நான் சொல்ல போகிறது ரெண்டாவது அறிகுறி. அதாவது முதல் அறிகுறி என்னென்னா பள்ளி வந்து அடிக்கடி சத்தம் போட்டுன்னா அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது அறிகுறி என்னென்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன். எப்பயுமே குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து போகணும். ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கே இருக்கிற அந்த சூலத்தில் வந்து நீங்கள் குத்தி ஒரு எலுமிச்சம்பழத்தை இது பண்ணணும். குத்தும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற அந்த தீய சக்திகள் கண் திஷ்டி, பில்லி, சூனியம், பொறாமை, அந்த ஏவல் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து அந்த சூலத்தில் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்துனீங்கனாவே அந்த அந்த தீய சக்தியில் அனைத்துமே அழிந்து விடும், உங்களை விட்டு நீங்கிடும். 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து போனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை அங்கே குலதெய்வம் கோயில் இருக்கிற சூலத்தில் குத்துனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தீய சக்திகள் கண் திஷ்டி, பில்லி, சூனியம், பொறாமை, தடைகள் இவைகள் அனைத்துமே அழிந்து போகும். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் குலதெய்வம் கோயிலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டு உள்ள பீரோவிலையோ அல்லது வந்து பூஜை ரூம்லையோ அல்லது உங்கள் பணம் வைக்கிற பெட்டிலையோ நீங்கள் வச்சிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே காஞ்சி போச்சுன்னு வச்சிங்களா, இருக்க அது காயுது. அப்படியே காஞ்சி போச்சுன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போச்சுன்னு வச்சிங்களா, ஒரு மாதிரி வந்து பூவாரணான்னு சொல்லுவாங்க, அப்படியே பூர்ணம் முடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்து மேலே பட்டு அது வந்து அப்படியே காஞ்சி போச்சுன்னு வச்சிங்களா, உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுன்னா குலதெய்வத்தை வந்து நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு, அதுக்கடுத்து வந்து இந்த ஆடி மாதம், அதேமாதிரி மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து அப்போ எப்பயும் போய் பொங்கல் வச்சு நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து உங்கள் குலதெய்வத்தை வணங்குனீங்கன்னா அது குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியிருப்பார். அதுக்கடுத்து இந்த 3வது அறிகுறி குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு 3வது அறிகுறி என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து விபூதி வாசம், சந்தன வாசம், குங்கும வாசம், வத்தி வாசம் அதெல்லாம் அடிக்கடி வரும். அதேமாரி மல்லிகைப்பூ வாசமும் வரும். அப்படி இருந்துன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் பூஜை ரூமில் எதுவும் வத்தி கற்பூரம் எதுவும் ஏற்றாமல் உங்கள் வீட்டில் வந்து வத்தி வாசமோ, கற்பூர வாசமோ, குங்கும வாசமோ, விபூதி வாசமோ, சந்தன வாசமோ, பூ வாசமோ இதெல்லாம் வந்துன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து எளிமையாக என்னென்னா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். இல்லையா, நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க. நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போவேணா, இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கின்னு வந்து உங்கள் வீட்டில் வைங்க. அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே காஞ்சி போச்சுன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஆச்சு குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சுன்னா இருக்காது, குலதெய்வம் வராது. வருஷத்துக்கு ஒரு 2 முறையாவது போகணும், குறைஞ்சி 2 முறையாக போகணும். முடிஞ்சால் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா குலதெய்வம் எப்பயுமே இருக்கும். நான் போய் 2 வருஷம் ஆகுதுங்க, 3 வருஷம் ஆகுதுங்க, 5 வருஷம் ஆகுதுங்க, 10 வருஷம் ஆச்சுன்னா குலதெய்வம்லாம் வராது. குலதெய்வத்தை இப்போ நீங்களே ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க உங்களை வந்து நல்ல முறையில் உபசரித்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை வந்து நல்ல முறையில் கவனித்து அவங்க அனுப்புனாங்க, நீங்கள் அடிக்கடி போவீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் போவீங்க. அவங்க உங்களை ஏனோ தானே எதுவுமே தண்ணி கூட கொடுக்காம அப்படியே அங்கே வாசலில் நிறுத்தி கிளம்புங்க அப்படின்னா திரும்ப போவீங்களா? அவங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. உங்களை மதிக்காதவங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா? அதே மாதிரி தான் நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு நன்மையை செய்யணும்னா, நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம போய் குலதெய்வத்தை வணங்கி மதித்து போய் நம்ம பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிட்டு வந்தால் குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கும். அதுக்கு தான் குலதெய்வம் இருக்குது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. அது காஞ்சி போச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம், அழுகி போச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குன்னு அர்த்தம். குலதெய்வம் இருந்துன்னா காஞ்சி போவோம் எலுமிச்சம்பழம், குலதெய்வம் இல்லைன்னா
உங்கள் வீட்டில் தீய சக்திகள் ரொம்ப மிகப்பெரிய தீய சக்திகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த தீய சக்திகளை உடனே விரட்டி ஆகணும். அதுக்கு குலதெய்வத்தை போய் நீங்கள் பொங்கல் வச்சு வணங்கிட்டு வாங்க. அதேமாரி டெய்லி சாம்பிராணி போடுங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வீட்டில் சாம்பிராணி தீபத்தை பால் சாம்பிராணியை போட்டு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி கிடையாது, பால் சாம்பிராணியை போட்டு நீங்கள் தூபம் காட்டுங்க. அந்த தீய சக்தியெல்லாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும். சரிங்களா? அதேமாதிரி குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா எந்த ஆபத்தும் வராது. அதே மாதிரி பணம் பெருகும், பணம் சேரும், பணம் வளரும். 1000ன்றது பல ஆயிரமாக மாறும், பல ஆயிரன்றது லட்சமாக மாறும், லட்சன்றது பல லட்சமாக மாறும், பல லட்சன்றது கோடியாக மாறும், கோடின்றது பல கோடியாக மாறும். நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.